எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிமை நிறை பேர் உண்மைகள். முதலாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும்.
இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே மங்கள ஆரத்தி எடுத்தோமை வரவேற்றோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தோமை வரவேற்றோம் குருகுலமே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை வரவேற்றோம் இறை மக்களே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை வரவேற்றோம் இறை மக்களே வருக பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோ இறை மக்களே வருக இறை மக்களே வருக குருடரும் ஒளியுடன் நடந்திடவும் குவலயம் நீதியில் நிலைத்திடவும் அருள் நீரை காலம் அவனிலே இங்கு
தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பதந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவோ அடிமைகள் விடுதலை அடைந்திடவோ ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானவீரர் பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் அன்னையாம் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. இனிய காலை வேளையிலே இனிக்கும் பொழுதினிலே தென்றல் தழுவி மலர்கள் விரிகையிலே இன்று நாம விழா காணும் புனித பெரிய நாயகி அன்னையே நீர் வாழ்க. வைரமுடி சூடி நங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நங்காத்தூரின் புனித பெரிய நாயகி அன்னையின் 166ஆம் ஆண்டின் பெருவிழா கொண்டாட்டத்தில் 6ஆம் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் மற்றும் திருவாப்படியான் வெள்ளையான் கொத்தை சேர்ந்தோர் இறை மக்களாகிய உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய சிந்தனை மரியாள் வாக்கு தத்தத்தின் பெட்டகம். இன்றைய சிந்தனை மரியாள் வாக்கு தத்தத்தின் பெட்டகம். அன்னை மரியாள் வாக்கு தத்தத்தின் பெட்டகம், வார்த்தை மாறா புத்தகம், விண்ணகத்தின் பொக்கிஷம், விலையில்லா பேரின்பம், பெண்ணினத்தின் பேரெழில், நாணத்தின் கருவூலம், இறைவனையே தந்த ஆலயம், அன்புக்கு மாதிரி அன்னை பெரிய நாயகி, சிந்திக்க விரும்புகிறவர்களுக்கு சிந்தனையாளர்கள் மாதிரி, அன்பு செய்கின்ற நம் அனைவருக்கும் அன்னை பெரிய நாயகி ஒரு முன்மாதிரி. அவர் மலராய் மணப்பவர், தேனாய் இனிப்பவர், தென்றலாய் தொடுப்பவர், நிலாவாய் ஜொலிப்பவர், நிம்மதியாய் வருபவர். பெரிய நாயகியின் பெயரை சொன்னால் எங்கும் அருள் மணக்கும், 8 திக்கும் புகழ் மணக்கும். அவர் கடந்ததை நினைத்து கலங்கி நிற்பவர்களுக்கு காலத்தை காட்டும் கலங்கரை தீபம், வாக்கு தத்தத்தின் பெட்டகம் அன்னை மரியாள். நடந்ததை நினைத்து நிலைகுலைந்து நிற்பவர்களுக்கு
அன்னை ஒரு அருணோதயம். எதிர்காலத்தை நினைத்து ஏங்குபவர்களுக்கு அன்னை ஒரு சந்திரோதயம். அன்புக்கு அடிமையானவர் மரியாள், இறை அன்புக்கு அடிமையானவர் மரியாள், பிறர் அன்புக்கும் அடிமையானவர் மரியாள். நமக்கு விசுவாசம் இருந்தால் சமுத்திரம் கூட காலளவுதான், சந்திரன் கூட கையளவுதான், வானம் கூட தொடும் தூரம்தான். உங்கள் கண்கள் இரண்டும் செவ்வானங்களை ஆளும் வரை ஆண்டவரும் நமது அன்னை பெரிய நாயகியும் துணை இருப்பார். ஏனென்றால் வாக்கு தத்தத்தின் பெட்டகம் அன்னை மரியாள். புனித அந்தோனியார் அன்பிய சார்பாக பாச பூக்கள் தூவி நேச கரங்கள் நீட்டி அருட்பணி குருக்களோடு இணைந்து நாமும் இந்த தெய்வீக திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். மரியே வாழ்க. வாழ்க மரியே. இன்றைய நாளை அன்னைக்கு உபயம் செய்து சிறப்பு செய்பவர்கள் உதித்துரான் கொத்து, பாஸ்கா, ஆரோக்கிய நிர்மலா, 24ஆம் ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஐவன் டயஸ், பிரின்சில்லா அஸ்வினி உடல்நலத்திற்காகவும், வேலை வாய்ப்பு வேண்டியும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும் பின்வரும் கருத்துகள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. புனித அந்தோனியார் அன்பியம், திருவாப்படியான் கொத்து, வெள்ளையின் கொத்துக்கு சேர்ந்த குடும்பங்கள் அன்னைக்கு நன்றியாகவும் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டியும், எம்பி தாஸ், ரெஜினா மேரி, எம்பி ராஜா, டயானா, ஆதவ் ரெமோ, அனுஷ் கிளாடன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், திஷாந்தா பயஸ் உடல்நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும் உடன் பிறந்த சகோதரிகளின் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் பின்வரும் கருத்துகள் ஆண்மையை பாற்றிக்காக: சாமி கண்ணு சிந்தாதரம், கப்ரியேல் பாக்கியம்மாள், அகஸ்டின் சிலுவமரி, மரிய சகாயம் ஆண்மையை பாற்றிக்காகவும், வண்டிக்காரன் குடும்பம், சிலுவை ஆசிரியர் 30ஆம் ஆண்டு நினைவு, ஆரோக்கியமரி, வின்செந்தி பவுல், ஜெசிந்தா மேரியுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், நல்லாயன் குடும்பம், அருளானந்து, குப்பு சபரி அம்மாள், ஜாய் பிரதீபா இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், ஆசீர்வாதம், பரிபூரணம், ஜாய்ஸ் பிரதீபா இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், டிரைவர் ஆரோக்கியசாமி, லூர்தமரி, பிரான்சிஸ் சுசைமரி, திருச்சிலுவை, மரியதாஸ், நிர்மலா இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், பினாங்கான் சந்தனசாமியுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், ஒதித்துரான் குடும்பம், அகஸ்டின் ஆசிரியர், சிலுவை மரி, சாமி கண்ணு, சிந்தாதரம், இயேசுதாஸ், அல்போன்ஸருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இக்கருத்துகள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இன்றைய நாளில் இத்திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரை பேட்டி வந்திருக்கின்ற நரசிங்கனூர் ஆன்மீக குரு அருட்பணி பாக்கியதாஸ் அவர்களையும் மற்றும் இந்த நாளில் ஒரு சிறந்த மறைவுரையும் வழங்க இருக்கின்ற நரசிங்கனூர் ஐடியினுடைய தாளாளர் தந்தை அருட்பணி இயேசுதாஸ் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். நம்முடைய வரவேற்பு தெரிவிக்க வகையில் நம் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். தொடர்ந்து அருட்தந்தைகளுடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் உறவுகள் நலனத்துக்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் அன்றாடி இந்த நாளை இத்திருப்பலியை சிறப்பிக்கின்ற கொத்துகள், திருவப்படையான் கொத்து, வெள்ளையன் கொத்து, இந்த கொத்துக்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கொத்தின் ஒருங்கிணைப்பாளருடைய நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் மேலும் இந்த நாளினுடைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை சார்ந்த அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்பிய பொறுப்பாளருடைய நலனுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் அன்றாடி இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடன் நல்ல எதிர்காலத்திற்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் ஜெபிப்போம்.
தூய மறைநிலை தகுதியோடு கொண்டாட நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத
தந்தையான இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உய்த்து நிறவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. தாவீது இஸ்ரவேல் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினர். ஆண்டவரின் பேழை தான் ஏற்பாடு செய்த இடத்திற்கு கொண்டு வர லேவியர் கட்டளையின்படி உறவின் முறையிலிருந்து தம்பூரு, சூரமண்டலம், கைத்தாளம் போன்ற இன்னிசை கருவிகளோடு கடவுளின் பேழையை தாவீது அதற்கு கொண்டு சென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். பின்பு தாவீது ஆண்டவரின் பெயரால் ஆசை வழங்கினார் என கூறும் முதல் வாசகத்தை கவனமுடன் வாசிக்க கேட்போம். முதல் வாசகம் 1 குறிப்பேடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 3-4, 15-16, அதிகாரம் 16, 1-2. ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள் மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தார். பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் நாமம் என் வாயில் நல் தேனாயிருக்கின்றது. உன் நாமம் என் வாயில் நல் தேனாயிருக்கின்றது.
உன் வாயில் சொல்லமுதா என் நாளும் வாழ்ந்திடுவே உன் வாயில் சொல்லமுதா என் நாளும் வாழ்ந்திடுவே நல்வாழ்வு நல்கும் வார்த்தையெல்லாம் நானிலம் முழங்கிடுவே என் இயேசுவே உன்னை நான் மறவே இந்நாளும் முன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன் இயேசுவே உன்னை நான் மறவே அல்லேலூயா 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 47 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 47 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தை கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேர் வருகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வருகை கொள்கின்றது.
ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஆம், தரிசனம் உருவாயிற்று. ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு தரிசனம். நம்முடைய அன்னை பெரிய நாயாக வீற்றிருக்கிற இந்த திருத்தலத்தில், நம்முடைய நங்காத்தூரில் தரிசனம் ஒன்று உருவாயிற்று. இந்த பெரிய நாயினுடைய கருவை கடவுள் தேர்ந்தெடுத்தார். இறைவன் வாழும் வார்த்தையாக, இறைவன் வாழும் பெட்டகமாக, ஒரு திருப்பேழையாக இந்த தாயினுடைய கருவை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்? இதோ ஆண்டவருடைய அடிமை என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதற்காக, வாக்கு மனிதரானால் நம்முடைய குடிகொண்ட அந்த இறைவனுடைய வாக்கை, வாழ்வை தனது கருவிலே ஒரு பெட்டகமாக சுமந்து ஒரு மிகப்பெரிய தாயாக நம்மையெல்லாம் ஆட்கொண்டு இருப்பவள் தான் நம்முடைய அன்பு தாய் பெரிய நாயகி. இந்த தாய் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், அன்னை மரியா இயேசுவும் இணைந்து கானாவூர் திருமணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே அன்னை மரியா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று ஒரு வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை நமக்கு அன்னை மரியா கொடுக்கிறார். அன்னை மரியாவுடைய அந்த ஒரு வார்த்தை இறைவனை தன் பணிவாயில் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய தாய் பெரிய நாயகி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து ஒவ்வொரு மனிதனுடைய பணியை, இயேசுவினுடைய பணியை தொடங்குவதற்கான ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்.
ஆக நம்முடைய அன்னை மரியா இறைவனுடைய வார்த்தையை தன் கருவிலே சுமந்து உள்ளத்திலே பதித்து தன் வாழ்நாளெல்லாம் ஒரு கருவியாக ஒரு பெட்டகமாக அவர் வாழ்ந்து இருக்கிறார். இந்த அன்பு தாய் அந்த இறைவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தனது வாழ்விலே வாழ்வாக்கினார். இறைவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு உடனிருப்பாக பகிர்ந்து வாழ்ந்தார். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கிறோமே, எலிசபெத்தை அன்னை மரியா சந்தித்த பொழுது பேர் வருகையால் மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியா வருகை ஒவ்வொருவருக்கும் ஒரு உடனிருப்பை கொடுக்கிறது. இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற ஒரு உடன் இருப்பை கொடுக்கிறது. திருத்துதர்களெல்லாம் பயந்து ஒடுங்கி இருந்த பொழுது அன்னை மரியாவுடைய உடனிருப்பு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது. இயேசுவுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், பகிங்கரமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை உடனிருப்பை கொடுத்தவள் தான் நம்முடைய அன்பு தாய் பெரிய நாயகி. இந்த அன்பு தாய் தான் இயேசுவினுடைய முதல் சீடத்தியாக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரன்? இறைவனுடைய வார்த்தையை, என் வார்த்தையை வாழ்வாக்குகின்ற ஒவ்வொருவரும் என் சகோதரனும் என் சகோதரி என்று சொல்லி முதல் சீடத்துவ பெண்ணாக இருந்து நம்முடைய அன்பு தாய் இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கினார். அந்த வார்த்தையை தன் கருவிலே பெட்டகமாக சுமந்து இன்று நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியாக விட்டிருப்பவள் தான் நம்முடைய அன்பு தாய். இந்த தாயினுடைய விழுமிகள் எல்லாம் நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? சொல்லுங்கம்மா, எப்படி நாம் பின்பற்றுகிறோம்? அமைதியா இருந்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று சொல்கிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில அந்த இறை வார்த்தையை நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, ஆற்றலாக அதை நீங்கள் உள்வாங்குகின்ற பொழுது, உங்கள் இதயத்திலே நீங்கள் சுமக்கின்ற பொழுது, உங்கள் இதயத்தை இயேசுவினுடைய வாழ்வுதரும் பெட்டகமாக நீங்கள் மாற்றுகின்ற பொழுது, அந்த அன்னை மரியாவுடைய வாழ்வை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். அந்த அன்னை மரியாவை போன்று நீங்கள் வாழ முயற்சிக்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் இந்த பெரிய நாயை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, அந்த அன்னை மரியாவுடைய இதயத்தில் இருக்கின்ற அன்பை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, சுவைக்கின்ற பொழுது, நீங்கள் அன்னை மரியாவை பிரதிபலிக்கிறீர்கள். நீங்களும் ஒரு நாள் அந்த ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தையை உங்கள் இதயத்தில் மட்டுமல்ல, மாறாக உங்கள் கருவிலே நீங்கள் சுமக்கின்ற பொழுது, நீங்களும் ஆண்டவரை எனது உள்ளம் பேர் வருகையால் துள்ளிற்று என்று சொல்வீர்கள். அந்த நாளை நாம் அனைவரும் எப்பொழுது சந்திக்க போகிறோம்? நமது உள்ளம் அன்னை மரியா சொல்வது போல நம்முடைய உள்ளம் பேர் வருகையால் துள்ளிற்று என்ற ஒரு நிலைமைக்கு நாம் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆட்கொள்ளுகிறார், முற்றிலுமாக ஆட்கொள்ளுகிறார். நாம் பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற பொழுது, நாம் பிறரை மகிழ்ச்சிப்படுகின்ற பொழுது, நாம் பிறரை சந்தோஷப்படுகின்ற பொழுது,
நான் பிறருக்கு அன்னை மரியா போன்று உற்சாகமாக இருக்கின்ற பொழுது, அன்னை மரியா போன்று ஒரு சிறந்த சீடத்தீவாக இருக்கின்ற பொழுது, அன்னை மரியாவை போன்று பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற பொழுது, அன்னை மரியாவை போன்று பிறருக்கு நாம் உடனிருப்பை கொடுக்கின்ற பொழுது, அன்னை மரியாவை போன்று நாம் பிறருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இறைவனுக்கு சாட்சியாக வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியின் வாழ்வாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடுவோம். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அன்னை மரியா நற்செய்தியிலே அழகாக சொல்லப்படுகிறது, என்னுடைய உள்ளம் பேர் வருகையால் துள்ளிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமை கொள்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வருகை கொள்கிறது. ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கி நாம் பிறருக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ள மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நமது கருவில, நமது இதயத்தில் சுமக்கின்ற ஒரு வரத்தை பெறுவோம். அந்த வரத்தை எப்பொழுது நீங்களும் நானும் நிலைநாட்டப் போகிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, ஏனெனில் அவர் அரும்பெரும் செயல்கள் எனக்கு புரிந்துள்ளார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஊர் பாதுகாவலராக இருக்கின்ற பெரியனாகிய அன்னை அவர்கள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற வேளையிலே திருப்பாடல் 34 வாசிக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தேன், நீர் கேட்கக்கூடிய நல்ல செவியுள்ள கடவுளாக இருக்கின்றீர். எல்லா தீமைகளிலிருந்தும் வீடுகளிலிருந்து என்னை காப்பாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நம்மிடம் இருக்கின்ற உள்ளத்திலே புதைந்திருக்கின்ற தேவைகளை, மன்றாட்டுகளை இறைவனுடைய திருப்பாதத்திலே இப்பொழுது சமர்ப்பிப்போம். நல்லாயினே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து
அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகனேயும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து மக்களை சாதி மத பேதமின்றி சமத்துவத்திலும் சமாதானத்திலும் நீதியின் பாதையில் நடத்த தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் ஆசீர்வதித்து எங்களை இறை ஆசியாலும் நலன்களாலும் வளங்களாலும் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, மருத்துவமனைகளையும் இல்லங்களையும் மருத்துவ வசதி செய்ய முடியாமல் இருக்கும் அனைத்து நோயாளிகளையும் நீரே நல்ல மருத்துவராக இருந்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, 6ஆம் நாளான இன்று அன்னையை சிறப்பிக்கும் புனித அந்தோனியார் அன்பியும் திருவாப்படியான் வெள்ளையன் கொத்து அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக அன்னையிடம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய திருப்பாதத்தில் எடுத்துரைத்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவோடு செவிசாய் தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே நோக்கி மன்றாடுகின்றோம். ஆனந்தராகம் பாடியே வந்தோம் ஆண்டவன் பீடத்திலே, காணங்கள் முழங்க காணிக்கை தந்தோம் தேவனின் பாதத்திலே. ஆனந்தராகம் பாடியே வந்தோம் ஆண்டவன் பீடத்திலே, கானங்கள் முழங்க காணிக்கை தந்தோ தேவனின் பாதத்திலே. வாழ்த்து பெறுவீராக. எனில் உமது வல்லமையை ரசித்துள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பானது உம்மை தருவாய். இறைவா எம்மை ஏற்பாய், அருள்வாய் உம்மை தருவாய். ஆனந்தராகம் பாடியே வந்தோ ஆண்டவன் பீடத்திலே, கானங்கள் முழங்க காணிக்கை தந்தோ தேவனின் பாதத்திலே. மலர்கள் மலர்ந்திட மானமும் வீசிட இதயம் நிறையுதே, கதிர்கள் வளர்ந்திட கனிகள் விளைந்திட உதயம் பெருகுதே. மலர்கள் மலர்ந்திட மானமும் வீசிட இதயம் நிறையுதே, கதிர்கள் வளர்ந்திட கனிகள் விளைந்திட உதயம் பெருகுதே. நன்றி எம் இறைவா உம் அருள் வரங்களுக்காய். நன்றி எம் இறைவா உம் அருள் வரங்களுக்காய். வாழ்வும் உமதே வளமும் உமதே உன் பாதம் பணிகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாலயத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே இறைவா, வானதூதர் அதிதூதர் மற்றும் வானக சேனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையிலே தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தரங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் பிரான்சிஸ்கலிஸ் மற்றும் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, எங்கள் பாதுகாவலையான நங்கையின் ஆகிய புனித பெரியனாகிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னை மரியாள் வழியாக இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீக்கி கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று அன்னை மரியாள் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வழி நடத்துகின்ற அன்பு இறைவன் இவரை. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தினை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே. மன்னோர்க்கு மீட்பு ஈந்தவா, பீடம் தன்னில் வந்தார். மன்னோர்க்கு மீட்பு ஈந்தவா, பீடம் தன்னில் வந்தார். விண்ணகம் நின்று மன்னகம் வந்த ராஜராஜனே, விண்ணகம் நின்று மன்னகம் வந்த ராஜராஜனே. அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே.
வாழவே உண்ணும் உணவானா அருளின் வாழ்வில் நிலைத்து வாழும் பாதை காட்டினார். அருளின் வாழ்வில் நிலைத்து வாழும் பாதை காட்டினார். அப்பத்தில் வாழும் தேவனே நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே நெஞ்சில் வாருமே. பாவிக்கு மோட்சம் நல்கவே பாவி உருவானா. பாவிக்கு மோட்சம் நல்கவே பாவி உருவானார். பாவத்தில் வாழும் மாந்தரின் உள்ளம் பௌனிதமாக்குவார். பாவத்தில் வாழும் மாந்தரின் உள்ளம் புனிதமாக்குவார். அப்பத்தில் வாழும் தேவனே நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே நெஞ்சில் வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்று கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நெய்த உம்மை வாழ்த்தவே வருக என்றோடு எம்மை ஏவிடும். அன்பார்ந்தவர்களே, முதலும் முடிவும் இறைவன்தான். எனவே ஒவ்வொரு நாளும் முதலும் முடிவுமாக இருந்து நம்மை வாழ வைத்து பராமரிக்கின்ற எல்லாமல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளில் நமக்காக என்றும் பரிந்துரைக்கின்ற நமது பாதுகாவலின் நங்கையினாகிய புனித பெரியனாகிய அன்னைக்கு நன்றி செலுத்தி சிறப்பாக இந்த நாள் ஒரு சிறப்பான திருப்பலியோடு தொடங்குவதற்கும் இறை ஆசிரியர் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் வழித்துணையாக இருந்தவர்கள் இந்த நாளை தலைமையேற்று வழிநடத்திய அருட்தந்தையர்கள். எனவே இந்த நாளில் இத்திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி
இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்த அருள் தந்தை பாக்கியதாஸ் அவர்களுக்கு, நரசிங்கனூர் ஆன்மீக குரு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் அவருக்கு நன்றி தெரிவிக்க திருவப்படையானுடைய கொத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சூசை அவர்கள் பொன்னாடை போற்றி நம்முடைய எளிய காணிக்கை அவரிடம் வழங்குவார்கள். அந்தோனியார் அன்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொம்மி அவர்கள் இப்பொழுது நம்முடைய அன்னையினுடைய படத்தை வழங்குவார். அந்தோனியார் அன்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரமிளா அவர்கள் எளிய காணிக்கை அவருக்கு வழங்குகின்றார். அன்பாந்தர்களே, அடுத்தபடியாக இந்த நாளினுடைய மறைவுரை வழங்கியவர் நரசிங்கனூர் ஐடியினுடைய தாளாளர் தந்தை அருட்பணி இயேசுதாஸ் அவர்கள். எப்பொழுது நமக்கு உறுதுணையாக இருப்பவர், கூப்பிட்ட குரலுக்கு வர அப்படின்னு சொல்லி உதவி செய்யக்கூடியவர். எனவே இந்த நாளில் இந்த மறைவரி ஒரு அழகான மறைவரை நிகழ்த்தி, தெய்வீக மறை நிகழ்த்தி நமக்கு சிறப்பு செய்த அருட்பணி இயேசுதாஸ் அவர்களுக்கு வெள்ளையன் கொத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு கஸ்பார் அவர்கள் இந்த பொன்னாடை போத்தி நம்முடைய நன்றியினை தெரிவிப்பார். அந்தனருடைய அந்தனத்தின் ஒருங்கிணைப்பாளர் தமிழரசு அவர்கள் நம்முடைய அன்னையினுடைய படத்தை வழங்குகின்றார். அந்தனத்தினுடைய உறுப்பினர் செல்வி அவர்கள் நம்முடைய காணிக்கை வழங்குகின்றார். அருட்தந்தை அவர்களுக்கும் இந்த பரிசு பொருட்களை வழங்கிய கொத்து ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பாந்தர்களே, இந்த நாளில் நம்முடைய அருட்தந்தைகள் நரசிங்கனூரில் இருக்கின்றாங்க. நம்முடைய பங்குக்கு எப்போதும் உதவியாக இருப்பவர்கள். ஏனென்றால் இந்த நாளில் நம்ம அழைத்திருந்த குருவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்ன செய்வது தெரியல. எனவே அருகில் இருப்பவர்கள் நம்முடைய அருட்தந்தைகள் தான். அவர்கள் அழைத்த போது இந்த ஆபத்து ஆண்டவன் சொல்லுவாங்க. துன்பத்தில் இருக்கும்பொழுது கை கொடுத்து தூக்குறவங்க அவங்க தான் இவங்க. எப்போதும் எனக்கு உதவியாக பல நேரங்களில் துணையாக இருக்கின்ற அருட்தந்தையர்கள். எனவே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அடுத்தபடியாக இந்த நாளை சிறப்பித்த கொத்துகள், திருவப்படையான் கொத்து மற்றும் வெள்ளையன் கொத்துக்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், கொத்துக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளினுடைய திருவழிபாட்டை சிறப்பித்த புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும், அன்பிய குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த அன்பியம் நான் வந்ததுலேன்னு சொல்லுகின்ற ஒரு கூரை என்னன்னா, நாங்கள் தான் சின்ன அன்பியம், நாங்கள் தான் சின்ன அன்பியன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டை செஞ்சுருக்கிறாங்க. தங்களுடைய திருவழிபாட்டில் ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு தனித்தன்மை வெளிப்படுத்துக்கிறாங்க. இன்றைக்கி கும்பாரத்தின்னா அது மட்டும் இல்லை, பழங்களோடு காய்கறிகளோடு நம்ம கும்பாரத்தை எடுக்கலாம். அதே போல் நம்முடைய தமிழர் பண்பாடு பாரம்பரியம் என்னன்னா, கடவுளுக்கு உணவு படைகள் படைக்கிறது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் இன்னைக்கு காலைல நாங்கள் உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த உணவையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். எனவே ஒரு அழகான தனித்தன்மை நிறைந்த ஒரு திருவழிபாட்டை இந்த அந்தோனியார் அன்பையும் செய்திருக்கின்றார்கள். எனவே அவர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பையும் ஒரு தனித்தன்மையோடு தங்களுடைய திருவழிபாட்டை சிறக்கிறீங்க. இது உங்களுடைய அன்பை, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய இன்னும் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்து இன்னும் சிறப்பாக செயல்பட உங்களை வாழ்த்துகின்றேன். எனவே கொத்துகள் அன்பியங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் சிறப்பிக்கின்ற கொத்துகள் வாக்கூரான் கொத்து மற்றும் அணையரியான் கொத்து, சிறப்பிக்கின்ற அன்பியம் தூய அன்னை தெரசா அன்பிய குடும்பத்தார் அவர்கள். எனவே இந்த நாள் சிறப்பாக அமைய உழைத்த, ஜெபித்த, பொருளுதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருப்பலியானது மெர்சி டிவியின் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். நேற்று நான் சொன்னது தான், நற்கருணையே இனி நீங்கள் நாவலியே பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை அது கையிலே வாங்கினா வாங்கிக்கிங்க, ஆனால் நாவல் பெற்றுக்கொள்வது இன்னும் சிறப்பு. ஏனென்றால் ஒரு சில விரும்பத்தகாத செயல்கள் இங்கே நடக்குது. அது தேவையில்லாமல் அது நம்ம ஊக்குவிக்கக்கூடாது என்பதற்காக நாவலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை நேரத்தில்
தேரில் பங்கெடுப்பவர்கள் தயவு செய்து தேருக்கு முன்பாக செல்லுங்கள். தேர் தூக்குகின்ற அந்த தன்னார்வலருக்கு இளையோருக்கு இடையூறாக இல்லாமல் முன்னாடி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஆலயத்தில் பீடத்தில் இருக்கின்ற பூக்கள் என்பது கடவுளுக்கு உரியது, அந்த அன்னைக்கு உரியது. அதை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது தயவுசெய்து வேணாம். நானும் கொடியேற்ற நிகழ்வுலேருந்து பார்க்குறேன், இந்த செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பீடத்துக்கு வந்து அந்த பூக்களை எடுத்துகிட்டு போகிறது அநாகரிகமான ஒரு செயல். எனவே இன்றைய நாளில் நீங்கள் பாருங்கள், நம்ம திருவிழா அன்னைக்கு எவ்வளோ பெரிய கூத்து நடக்கும் பாருங்கள் நம்மளுடைய ஆலயத்தில் இந்த பூக்கள் எடுக்கிறதுல. அதனால் தயவு செய்து இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாளினுடைய இந்த பூக்கள் இவ்வளவு பூக்களை வாங்கி கொடுத்தவங்க திரு தேவசகாயம் தமிழரசி குடும்பத்தார், ஜான் கென்னடி பிரியா குடும்பத்தார், அருள்நாதன் இளவரசி குடும்பத்தார், மரிய நோயல் பாஸ்கி ராணி குடும்பத்தார், பேரிட்டோ பிரமிளா குடும்பத்தார். எனவே இவ்வளவு பூக்களை வாங்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இறைவனின் ஆசை நிறைந்த நாளாக, அருள் நிறைந்த நாளாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து நாம் உழைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். அன்னை நம்மோடு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நன்றி. எங்களோடு உடனிருந்து, இன்னும் சொல்லப்போனால் அவருக்காக நாங்கள் உடனிருந்து இந்த நங்காத்தூர் தாய் பங்கிலிருந்து பிரிந்த நரசிங்கனூரிலிருந்து எப்பொழுதும் ஒரு நல்ல உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. அந்த வகையிலே இன்று எங்களோடு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அழைத்த நம்முடைய அன்பு அண்ணன், நம்முடைய அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கு கார்மல் சபையின் சார்பாக நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ளும். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பதே அவர் பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை பெரிய நாயின் பராமரிப்பால் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா பெரிய நாயகியே, அண்டி வந்தோம் உமை ஆதரிப்பாயம்மை அணைத்து காத்திடுவார். அண்டி வந்தோம் உமை ஆதரிப்பாயம்மை அணைத்து காத்திடுவார். அம்மா பெரிய நாயகியே, அண்டி வந்தோம் உம்மை ஆதரிப்பாயம்மை அணைத்து காத்திடுவார். அண்டி வந்தோம் உம்மை ஆதரிப்பாயம்மை அணைத்து காத்திடுவார். பெரிய நாயகி, பெரிய நாயகி, பெரிய நாயகி, பெரிய நாயகி.
புலரும் காலையின் விடிவெள்ளியே நிலவை பாதத்தில் அணிந்தவளே புலரும் காலையின் விடிவெள்ளியே நிலவை பாதத்தில் அணிந்தவளே எமது மகிழ்ச்சியின் காரணமே எமது மகிழ்ச்சியின் காரணமே மங்காத ஒளி விளக்கே அம்மா அம்மா எம் காவலியே அன்பாய் அன்பாய் உம்மை பாடுகிறோம் அம்மா அம்மா எம் காவலியே அன்பாய் அன்பாய் உம்மை பாடுகிறோம் அம்மா பெரிய நாயகியே அண்டி வந்தோம் உம்மை ஆதரிப்பாய் எம்மை அணைத்து காத்திடுவார் அண்டி வந்தோம் உம்மை ஆதரிப்பாய் எம்மை அணைத்து காத்திடுவார் பெரிய நாயகி பெரிய நாயகி பெரிய நாயகி பெரிய நாயகி. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையருடைய கருத்துகளுக்காகவும் அருட்கண்ணியருடைய கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரிய நாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியே சூசை, எங்களை இரட்சியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.